யார் இந்த சமாரியர் என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற போது இந்த இடத்துல இயேசுவானவர் யாருக்கு இந்த ஊமையை சொல்றாருன்னா, ஒருத்தன் அந்த பகுதியில் கட்ட 1ஆம் வருஷத்துல இந்த 25 வருஷம் சோதிக்கும்படி வராங்கன்னா என்ன அர்த்தம் வராங்க? இயேசு இதுக்கு என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் அவங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவானவர் இடத்துல இயேசு பின்னாடி போயிட்டு எல்லா கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கு. இயேசு திடீர்னு தண்ணீர் என்ன மாட்டாரு, திராட்சரசம் மாட்டார், நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறார், பேச முடியாதவங்க பேச வைக்கிறார், பார்வை இல்லாத பாதுகாப்பு. எல்லா ஜனங்களும் இயேசு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. சரி, அப்போ திருச்சட்டத்தை அறிஞ்ச ஒருத்தர் வந்து சரி எப்படியாச்சும் ஒரு கார்னர் பண்ணலாம், எப்படியாச்சும் ஒரு கேள்வினால நம்ம திசை திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஒரு கேள்வி கேட்டு வர. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த நிலைவாழ்வை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். நிலைவாழ்வு குறித்து நான் எப்படி நிலைவாழ்வு பெறணும், என்ன பண்றது, உரிமையை கொடுக்கணும், அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல எனக்கு யார் கேட்கிறாரு, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று கேட்கிறார். அப்ப கேட்கும்போது இந்த இடத்துல அவர் சின்ன வயசுல எதை கடைபிடிக்கிறீங்க கேட்கிறாரு, திருச்சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப இவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த லாஸ்ட்ல கடைசி அந்த பரிசீலியா கடைசி அடுத்து இருப்பவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்பது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாத ஒன்று, தெரிஞ்ச ஒன்றுதான். எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த அன்பு கூறுற விஷயம்? அன்பு காட்டுறாங்கன்னா எங்கேயோ அடிவாங்கிறாங்க, நமக்கு வந்ததான் துன்பத்தை தெரிஞ்சது பண்ணி இன்னொரு காட்டும் பேசுறேன். நம்ம அடிபட்டுதான் அந்த நோயுடைய வழி தெரியும், நம்ம துன்பப்பட்டாதான் அதனுடைய வழி தெரியும். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு வழி இருந்துச்சு. எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும்போது துன்பப்பட்டாங்க, அன்பு காட்ட ஆள் இல்லை, அவங்ககிட்ட பரிவு காட்ட ஆள் இல்லை, இரக்கம் காட்ட ஆள் இல்லை. கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வாழும்போது இவங்க வெளியே வந்த பாடி இவங்களுக்குள்ளே கடவுள் தெரிந்தெடுத்தாரு. அதனால கர்த்தர் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை முழு இதயத்தோடும் முழு உலகத்தோடும் முழு ஆத்மாவோடு அவர் முதல் காரணரா இருக்கிற. என்ன காரணம்? இந்த அடிமைத்தனத்தை மீட்டாரு. அதனால நாம் கடவுளை முழுமையோடு வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு முக்கியத்துவம் தராங்க. ரெண்டாவது, எங்களை போல எந்த மனிதர் பாதிக்கப்பட்டாங்களோ, கருணை இல்லாமல் எங்களை போல் துன்புறுத்தலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் அன்பு செய்வோம் பாடத்தை அவங்க கற்றுக் இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள் விடுதலைக்கு பாடி இது அவங்க மனசுல பதிஞ்சிச்சு இல்லையா? நான் அடிவாங்க மட்டும் அவங்க அடிவாங்க எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த அன்பு செய்யணும், அவன் அடுத்திருப்பவரை நேசிக்கணும் தெரிஞ்சுட்டு வந்தது. ஆனா காலப்போக்கில் எதை மாற்றிட்டாங்க? அன்பு செய்த மாற்றிட்டாங்க. அப்பா எனக்கு அடுத்திருப்பவர் யாருன்னு சொன்னா என்னுடைய தம்பி தான் எனக்கு அடுத்தவன், என்னுடைய சகோதரன் தான் எனக்கு அடுத்தவன், என் குடும்பத்தில் உறவுகள் தான் எனக்கு அடுத்தவன் அப்படின்னு காலப்போக்கில் புரிஞ்சுக்கிட்டாங்க. சகோதர சிநேகிதன் சொல்றாரு. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவருக்குள்ள அன்பு செய்து பயணிச்சுதான் அப்படின்னு யூதருக்கு அன்பு காட்டினா யாரு காட்டணும்? யூதர்களுக்கு தான் காட்டணும், வேற யாரும் காட்டினா காட்ட மாட்டாங்க. தொடக்கத்தில் என்ன சிந்தனை இருந்துச்சு? நம்மை போல் யாரெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்கள் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? நான் ஏன் இவங்களுக்கு அன்பு செய்யணும், என் குடும்பத்தில் அன்பு செய்யணும் அப்படி செய்கின்ற சூழலில் இருக்கும் பொழுதுதான் இந்த இடத்துல இயேசு அவருடைய மனநிலையை சரியாக சொல்லி இயேசுல சரியாக சொல்லி அப்படியே போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவங்க மறுபடியும் காசு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? எனக்கு இவன் யாரு? ஏன்னா இவங்களுக்குள்ள செட்டப் பண்ணி வச்சிருந்து இவங்களுக்குள்ள பிறகு யாரு? இவங்க வரைக்கும் பிறகு யாரு? யூதர்களுக்கு பிறகு யாரை பார்த்தாங்க? அவங்க சொந்த சகோதரனை தான் பார்த்தாங்க, அவங்க சொந்த உறவுகளை தான் பிறனாக பார்த்தாங்க. ஆனால் இந்த இடத்திலே அங்கே வேறு ஒன்றை இயேசு கற்றுக் கொடுக்க முயல்கிறார். ஏன்னா தங்களுக்குள்ளே நாம் நேசித்தோம் என்று சொன்னால் இறையரசு வராது. இயேசுவானவர் யூதருக்கு மாத்திரம்தான் வந்திருந்தால் நாம் இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது. ஒருவேளை மிஷனரிமார்கள் நமக்கு ஏதோ அவங்க ஊழியத்தை மாற்றம் செய்து கொண்டு போயிருந்தால் அது
எனக்காக எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு 2 பேர் உதாரணத்தை சுட்டி காட்டுறார். முதல்ல யார் வராங்க? ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆசாரியன் வந்து பார்க்காத மாதிரி என்ன பண்ணுறாரு? போயிடுறாரு. இன்னொரு யார் வராது? லேவியர் வராது. அவரும் பார்க்க ஆசாரியனுக்கு என்னன்னா கோவில் வேலை தடப்படுது, கோவிலுக்கு போறது வேலை தடப்படுது. இவரை பார்த்தா நான் கோவிலுக்கு போறதா பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. லேவியர் 19:34 பார்த்தோம்னா ஒரு இடத்துல அழுக்காறு பொண்ணை கொட்டுறோம்னு சொன்னா அது என்ன ஆயிடும்? தீட்டா மாறிடும். தீட்டா மாறிச்சு 7 நாள் அப்படின்னு வெளியாது தூய்மைப்படுத்தணும். இவ்வளோ வேலை இருக்குது, எதுக்கு அவனை போய் போடுறது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? கோவில் வேலை முக்கியமா கோயிலுக்கு. ரெண்டாவது லேவியனை பார்க்குறாரு. லேவியன் என்ன சொல்றான்? ஒருவேளை அவனை தூக்கி போயிட்டு அவனை காப்பாற்றும் போது அவன் இறந்துட்டான்னா அது தீட்டா போயிடும். ஒருவேளை அவனை காப்பாற்ற போய் இன்னொரு கல்வர்கள், ஏன்னா யார் அடிச்சுட்டு இருக்காங்க? கல்வர்கள் அடிச்சு போட்டுக்கிறாங்க. அவனை காப்பாற்ற போயிட்டு கல்வர்கள் என்னையும் அடிச்சுட்டா நான் என்ன பண்றது? எதுக்கு தேவைதான் நமக்கு நிறைய பேர்ல அடிப்பட்டு ரூம்ல இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், காப்பாற்ற போறது ஒரு பயம். எல்லாரும் என்ன பயம் சொல்லுங்க? என்ன பயம்? போலீஸ் சரிங்க அப்படிதான் கிறிஸ்டின் ஒரு வாட்டினா சாமி சொல்லிடலாம். ஒன்னாடி ஃபோன் பண்ணியாச்சு, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முன்னாங்க. அப்படியான கிறிஸ்துவ காட்டலாம் சிறுமை இடம் கொடுக்க மாட்டோம்ல. இப்போ அதே மாதிரி இந்த லேவியனும் ஆசாரி எதுக்கு நம்ம வந்து இது போட்டு பேசி எழுதி அடிச்சு கிடப்போம்? நீ பார்த்தியா ஆக்சிடென்ட் நடந்தாங்க விஷயம்லாம் கேட்பாங்க, எதுக்கு நாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரும் சிரிப்பாக வராங்க. ஆனால் 3வது அந்த சமாரியன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னு சொன்னா அழகா இருக்கும். அடுத்து இருக்க ஒரு அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பண்றாரு? ஒரு சிலர் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க சமாரியர்கள் என்பவர்கள் இந்த இடத்துல யூதர்களால் தாழ்வாக கருதப்பட்டாங்க. ஏன்னா இவங்க கலப்பின இதுக்கு பிறந்தவங்க, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி அதில் உணர்ந்து பிறந்தவங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க பண்ற கஷ்டம் ஒன்று என்ன சொல்லுங்க? அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க நடுவில் தான் இருப்பாங்க. எந்த பேர் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கணும் பிரச்சனை. அது மாதிரி இந்த சமாரியர்கள் இருந்தாங்க. ஏன்னா சமாரியர்கள் அசிரியர்களை திருமணம் பண்ணதுனால அந்த யூதர்களுடைய எருசலேம் கோயிலுக்கு போக முடியல. இங்கு வாழ்ந்த கோயில் உண்மையான கோயில்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தீட்டாக பார்க்கப்பட்ட ஒரு மக்கள். இயேசு கூட சொல்லுவாங்க, அந்த சமாரிய வழியை போவோம், வேற வழியில் போவாங்க எல்லாரும். ஆனால் ஏசாமி எந்த வழியில் போனாரு? சமாரிய வழி. எது தீட்டுன்னு நினைச்சாலும் அந்த வழியை தான் ஏசாமி போனாருன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த சமாரியருக்கு ஒரு 10 குவாலிட்டி, கிறிஸ்தவர்களுக்கே இருக்க வேண்டிய ஒரு 10 குவாலிட்டி. அந்த சமாரியன் குவாலிட்டி கிடையாது, அந்த இயேசுவின் குவாலிட்டி. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி சொல்றாரு. அவரை என்ன பண்றாரு? அவரை கண்டு என்ன பண்ணுது? அவரை பார்த்து. முதல் பார்வை நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, அடிபட்டு இருக்கிறவனை பார்க்க வேண்டும், துன்பப்பட்டு இருக்கிறவனை பார்க்க வேண்டும், வீரத்தில் இருக்கிறவனை பார்க்க நம்ம கண் வர வேண்டும். நம்ம கடந்து போகக்கூடாது. யாருக்கும் நடக்குது, நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவனுக்கு இருக்கிற அவனுக்கு கிடைச்சிருக்கும், அவன் அப்படிதான் பண்ணியிருப்பான், அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கடந்து போகாம அவனை பார்த்து. 2வது என்ன பண்றாரு? அவன் மீது பரிவு கொண்டு. 3வது என்ன பண்றாரு? அவரை இட்டப்பட்டு அவரை அன்னைக்கு இட்டப்படுறாரு, பார்க்கிறாரு, அவன் மீது இறக்கம் போடுறாரு. பார்வை முதல் பணவை. 2வது பார்வை பட்டது மாத்திரம் பார்வைக்கு செல்ஃபி எடுத்துக்கிறார். அடிப்பட்டு நம்ம பார்த்து என்ன பண்ணக்கூடாது? செல்ஃபி எடுத்துக்கிறார். இல்லை பாவம்னு சொல்லக்கூடாது, ஐயோன்னு சொல்லக்கூடாது. எப்படி நடந்துச்சு? இது எப்படி நான் நடந்துச்சு? நடந்து போகக்கூடாது. என்ன சொல்றாரு? அவன் மீது பரிவு கொண்டு. அந்த 2 பேரும் அப்படிதான் போனாங்க. ஒரு அந்த காலத்தில் போன போட்டோ எடுத்து இருப்பாங்க. யாரு? கொடுக்கிறோம் அந்த லேவியர். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவரை அணுகியது மாத்திரம் இல்லாமல் அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் காயங்களை கட்டுகிறார். அதுக்கப்புறம் தன் சொந்த விலங்கின் மீது அவரை ஏற்றி கொண்டு எங்கே எடுத்து போறாரு? இதுதான் இன்னைக்கு மெசேஜே இதுதான். தப்பு காரணம் என்ன பண்றாரு? எங்க அடிச்சு போறாரு? சத்திரத்துக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு இல்லையா? அவர் அணுகி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. முதல் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம உதவி பண்ண ஜெயிலுக்கு போனோம்.
நான் எதுவும் ஜெயிலுக்கு சொல்லலாம்ல, அதுவே தான் அவன் மாறும், சாட்சியாக மாறும். கோவிலுக்கு தான் சாட்சி சொல்லலை, நம்ம அப்படியே ஜெயிலுக்கு பேசணும் சாட்சியாக கேட்போம். அப்போ இந்த இடத்துல பார்க்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருந்த அந்த தெனாரியத்துல 2 கூலியை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் டயலாக் பேசுவார். என்ன சொல்றாரு அந்த ஹாஸ்பிட்டல் சத்திரத்தில் கொண்டு போய் என்ன பண்றாரு, இந்த எரிகோவிலிருந்து எருசலேம் போற வழி ரொம்ப 28 கிலோமீட்டர். இந்த 28 கிலோமீட்டர் கரடம் முரடமா இருக்குமா, அங்கே கல்வர்கள் நடப்பாத தெரு வழியாக இருக்கும், முதலா இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். அதனால யாரும் அவ்வளோ போக மாட்டாங்க. அங்கே போறாங்கன்னா வியாபாரம் செய்யறதுக்கு இன்றைக்கு போய் நம்ம ஒரே வேன்ல எல்லாரும் பயன்படுத்தி போறாங்க, அதுக்கு போய் வந்துருந்தாங்க. கூட்டமாக போவோம், அவ்வளோதான். திருவிழாக்கு எல்லா சேனலும் போவோம், மற்ற நேரங்களில் போக மாட்டாங்க. அதனால இந்த சமாளியம் கூட அப்படிதான் அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு அந்த வழியில போயிடலாம். யாருக்கு தேவையானது, அவனுக்கு தேவையான அடிப்படையில் பயணத்தை எப்படி நான் மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். அதுல இருந்து என்ன பண்றான், 2 தெனாரியத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேல வேலையாச்சுதான் கொடுக்குறான். என்ன பண்ற, 2 தெனாரியம் வந்து அவனுடைய 2 நாள் வேலைக்கான கூலியை கொடுக்குறான். 2 நாள் வேலைக்கான கூலியை கொடுக்குறான். ஒரு தெனாரியம் வந்து 1 நாள் கூலி, 2 நாள் வேலைக்கான கூலியை கொடுத்து அவன் என்ன பண்ணுங்க கவனிச்சு ஒரு சத்திரத்துக்காரருக்கு சொல்றாரு, இந்த காசு வச்சு நான் உடம்ப பார்த்துங்க, அதுக்கப்புறம் என்ன செலவானாலும் யாருக்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட. அப்போ நாம ஹாஸ்பிட்டல் சேர்க்கறது மாற்றம் இல்லை எங்க நிதில பாருங்க, எத்தனை சிறு பாருங்க, பார்க்கறது மட்டும் இல்லை, இறந்து காட்டுறது மட்டும் இல்லை, அந்த காயங்களை கட்டு கட்டுறது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாலும் அங்கே தொடர்ந்து விசாரிக்கணும். ஒரு ஊழிய நச்சைக்கு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ வந்துட்டாங்க விட்டுறது கிடையாது. அவங்க கிறிஸ்துவ நான் மாறின பிற்பாடு அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது இல்லை, நம்ம அத்தனை போகிறோம்னா இப்படியெல்லாம் அங்கே போகணும். ஏதோ கடமைக்காக ஹாஸ்பிட்டலில் சொந்தக்காரலாம் போய் அப்படியே 4 விஷயத்தை அவங்க பார்க்குறாரு பார்க்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லா எழுதுதான் இருக்கிற அனைத்து 4 விஷயம் பழக்கம் வாங்கி கொடுக்கலாம். இவங்க சாப்பிடுவாங்க டாக்டர் சொல்கிற டைம் வாங்கி கொடுக்கணும். அது காரணம் ஏதோ ஒரு நேரத்துக்கு பார்த்துடணும், அவ்வளோதான். அப்படி இல்லை, இந்த இடத்துல பண்ணுங்க மருத்துவமனை அவரை கவனித்துக் கொள்வது சொல்லி எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து போனாங்க. கவலைப்படல. அதுக்கப்புறம் அவன் ஜனங்க என்ன ஆயிடும், எந்த வேலையை போனாங்கன்னு தெரியல. இல்லை சமாரிய வழியில் போனா எங்க போனாங்கன்னு தெரியல. மொத்தமே மாறி போச்சு அவன் வாழ்க்கையில. அப்ப திரும்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கையில் காசு கிடையாது இருந்து 2 நாள். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனான்னு தெரியல. அப்போ இந்த பகுதியில யாரை சொந்த உறவுகளில் தெரியாதவருக்கு அவர் செய்கின்றவராக இருக்கிறார். அவருக்காக தன்னையை ஒப்பு கொடுக்கும் நேரத்தை பற்றி யோசிக்கல. என்ன நேரம் அவங்க யோசிக்கல, அவருடைய வேலையை குறித்து அவர் யோசிக்கல, அப்புறம் பணத்தை பற்றி யோசிக்கல. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவர் உழைப்பை நேரத்தை யோசிக்கல. நமக்கு பெரும்பாலும் கடையில் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் டைம் ஆகிடும், நம்ம வேலை போயிடும், அப்போ என்ன ஆகுது, பணம் போயிடும், காசு இல்லாமல் போயிடும். இப்படி தான் நாம் என்ன போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே போன்று இந்த சமூகத்திலே நல்ல சமாரியர்கள் கூட நாம் பேசுவதில் இருக்கிறாங்க. அநேக இடங்களிலும் நல்ல சமாரியர் பெயர் தெரியாத அநேக நண்பர்கள் இருப்பதனால இந்த அளவு கிறிஸ்தவம் வந்திருக்குது. ஒருவேளை தொடக்க கால மிஷனரிகள் நல்ல சமாரியர்களாக இருந்து இல்லாமல் இருந்து நமக்கு உடை கொடுக்காம தான் உடை. அவங்க நல்ல சமாரியர்களாக இருந்ததுனால தான் நமக்கு கல்வி கொடுத்தாங்க. அவங்க நல்ல சமாரியர்கள் இருந்ததுனால தான் நமக்கு மருத்துவம் கொடுத்தாங்க. அவங்க நல்ல சமாரியர்களாக இருந்ததுனால தான் நாம் படிப்பு கொடுத்து